வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் நம்பர் தியரியில் டிவிசிபிலிட்டி தியரி அண்ட் கனோனிக்கல் டிகம்போசிஷன்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ப்ரூவ் தட் த ப்ராடக்ட் ஆஃப் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் எனி டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு தேர் ப்ராடக்ட்ஸ். இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஏ அண்ட் பி அதோட ப்ராடக்ட் ஆஃப், அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஜிசிடி அண்ட் எல்சிஎம், அதோட ஆன்சர் என்ன வரணும்னு கேட்டால் இஸ் ஈக்குவல் டு தட் ப்ராடக்ட், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் ஏ அண்ட் பின்றதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ ப்ரூஃப் பார்ப்போமா? லெட் ஏ ஈக்குவல் டு P1 பவர் A1 இன்ட்டு P2 பவர் A2 எக்ஸெட்ரா அப் டு Pn பவர் An, கமா B ஈக்குவல் டு P1 பவர் B1 into P2 power B2 etc. up to Pn power Bn. Be the canonical decomposition of A and B. Canonical decomposition நம்ம prime factorization மெத்தடில் போட்டு, இப்போ இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். prime factorization மெத்தடில் சால்வ் பண்ணிவிட்டு அதை இப்போ 2 into 2 into 3 into 3 into 7 எழுதாமல் 2 squared 3 squared into 7 எழுதுறது தான் canonical decomposition. இப்போ ரெண்டு இதுக்குமே பார்த்தீங்கன்னா P1 P2 எக்ஸெட்ரா எல்லாம் ஒரே இது இருக்குது. அப்போ ஏன் இப்படி எழுத முடியும்னா, இப்போ சப்போஸ் இதில் 5 வரல, இதில் 5 இருக்குன்னா இதுக்கு அர்த்தம் இதில் 5ல் பவர் 0 ஒன்றும் இல்லைன்னு எழுத முடியும். இதை 5 பவர் 1 எழுதலாம். அதே மாதிரி இங்கே 7 பவர் 1னா இங்கே 7 இல்லை 7 பவர் 0ன்னு எழுத முடியும். ஸோ ரெண்டு நம்பர்ஸ்க்கு கீழே ஒரே ப்ரைம் நம்பர் கொண்டு வந்தால் நமக்கு தப்பே இல்லை. ஸோ அதனால தான் P1 P2 எக்ஸெட்ரா அப் டு Pn அது மாறாது. ஆனால் பவர் மாறுது பாருங்கள். அதனால தான் இந்த பவரை இதில் A1 A2ன்னு எடுத்தாங்கன்னா இதில் B1 B2ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் canonical decomposition ஆஃப் A and B. அப்போது இதோட எல்சிஎம், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது எல்சிஎம், அதே மாதிரி நார்மல் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது ஜிசிடி. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே கவனிங்க. இப்போது இந்த ரெண்டு டேர்ம் இருக்குது இல்லையா, இந்த canonical இதுக்கு நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கிறோன்னா மினிமம் ஆஃப் 252 அண்ட் 360 தான் போடணும், கம்மா வராது. புரியுதம்மா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் இப்போ 2 பவர் 2 இருக்குது, பவர் 3 இருக்குது. அப்போ மினிமம் என்னது 2 பவர் 2 போடணும். அதே மாதிரி 3 ரெண்டுமே ஸ்கொயர் இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர். இப்போ 5 கேட்டிருந்தேன்னா 5 இங்கே 1 இங்கே 0, மினிமம் 0. அதோட ஆன்சர் ஏன் நான் போடலன்னா 5 பவர் 0 இஸ் 1. அதே மாதிரி 7 1 0, இதோட ஆன்சர் 0. ஸோ மினிமமாக இதில் இருக்க பவர்ஸை எடுத்துக்கிட்டோன்னா அது ஜிசிடி. அப்போ எல்சிஎம் என்னது? மேக்ஸிமம் ஆஃப் அதோட பவர்ஸ், அதாவது 2 பவரில் 2வும் இருக்குது 3யும் இருக்குது. அப்போ 2 3ல் மேக்ஸிமம் எது? 3 எடுப்போம். இங்கே ரெண்டும் சேம் பவர்ஸ் தான் இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இங்கே 5 பவர் 0 5 பவர் 1, அப்போ மேக்ஸிமம் என்ன? 5 பவர் 1. இங்கே 7 பவர் 0 7 பவர் 1னா மேக்ஸிமம் 7 பவர் 1. இப்படி தான் எடுப்போம். ஸோ ஜிசிடி இஸ் கன்சர்ன் வித் த மினிமம் பவர், எல்சிஎம் இஸ் கன்சர்ன் வித் த மேக்ஸிமம் பவர். புரியுதாமா? இப்போது இது எல்சிஎம், ஏன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. எல்சிஎம் என்ன சொல்லியிருக்கேன்? மேக்ஸிமம் பவர்ஸ். ஸோ P1 ஃபஸ்ட்டு ப்ரைமுக்கு மேக்ஸிமம் ஆஃப் A1 கமா B1, ஏன்னா இதுவும் இப்போ 2 பவர்னா இங்கே P1 இதுவும் 2 பவர் தான். ஸோ A1 கமா B1ல் எது மேக்ஸிமமோ அதை தான் நம்ம எல்சிஎம்க்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் P2 பவர் மேக்ஸிமம் ஆஃப் A2 கமா B2 எக்ஸெட்ரா அப் டு Pn பவர் மேக்ஸிமம் ஆஃப் An கமா Bn. புரியுதாம்மா? இப்போ இதே இது ஜிசிடி, அது மினிமம் போடணும். ஸோ இட் இஸ் P1 பவரில் மினிமம் ஆஃப் A1 கமா B1, P2 பவர் மினிமம் ஆஃப் A2 கமா B2 எக்ஸெட்ரா டு Pn பவர் மினிமம் ஆஃப் An கமா Bn. இப்போது நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ஜிசிடி ஆஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் தீஸ் 2 நம்பர்ஸ் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் நான் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? எல்சிஎம்க்கும் ஜிசிடிக்கும் உள்ள ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் 2ன்னு வச்சுக்கோங்க. 2 பவர் சம்திங், இதுவும் 2 பவர். அப்போ எப்படி ப்ராடக்ட் ஆகும்? இது ரெண்டும் இப்போ இந்த நம்பர் பாருங்கள், மேக்ஸிமம் ஆஃப் 3 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எது எடுப்போம்? P1 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 பவர் மேக்ஸிமம் ஆஃப் 3 and 2 என்ன போடுவோம்? 2Qன்னு போடுவோம். அப்போ இந்த இடத்துல என்னமா இருக்கும்? இது P1 இதுவும் 2 தான். மினிமம் ஆஃப் த சேம் 3 and 2, மினிமம் என்ன வரும்? 2 வரும். அப்போ இது பார்த்தீங்கன்னா 2 பவர் 3 + 2ன்னு வரும். அதாவது A1 + B1ன்னு வந்துடும். புரியுதாம்மா? இப்படி தான் பவர்ஸ் வில் பி ஆடட். ஸோ 2 பவர் 3 + 2 நம்ம மறுபடியும் 2 பவர் 3 × 2 பவர் 2ன்னு எழுதலாம். இதே தான் இங்கே பண்ண போகிறோம். முதல்ல P1 பவர் A1 இன்ட்டு P2 பவர் A2 எக்ஸெட்ரா அப் டு Pn பவர் An. இந்த செகண்ட் பார்ட்டுக்குள்ள அதை நான் தனி ப்ராக்கெட்டில் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை.
ஏன்னா இது ஃபஸ்ட்டு என்ன வரும் P1 பவர் A1 இன்ட்டு P1 பவர் B1, அந்த P1 பவர் B1 இங்கே வச்சுருக்கேன். செகண்ட் டேர்ம் P2 பவர் A2 இன்ட்டு P2 பவர் B2, இந்த P2 பவர் A2 இங்கே இருக்குது, அந்த P2 பவர் B2 இங்கே வச்சுருக்கேன், எக்ஸெட்ரா அப் டு Pn பவர் An இன்ட்டு Pn பவர் Pn. இப்போ இது என்னதுமா, இதுதான் நம்ம கொஸ்டினில் எடுத்திருக்க ஏவும் பியும். நல்லா கவனிங்க, இதே தான் கொஸ்டினில் எடுத்திருக்க ஏவும் பியும். அப்போ அது ஈக்குவல் டு ஏபின்னு போட்டாச்சு. ஹென்ஸ் LCM into GCD is equal to the product of the two numbers A and B. இதை தானே நம்ம ப்ரூவ் பண்ண வந்தோம். Therefore, the product of GCD and LCM of any two positive integers A and B is equal to their products. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.